ஓம் நம சிவாய. நம்ம சேனலில் அண்ணாதுரை அப்படின்றவர் கமெண்ட் பண்ணி பூண்டு காரக்குழம்பு ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு கேட்டதுனால அவருக்காகவே இந்த ரெசிபி பண்ணி காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியோட கொட்டைகள்லாம் நமக்கு தேவையில்லை. 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிட்டு சைடில் தனியாக வச்சிடலாம். உங்ககிட்ட முடிஞ்சளவு மண் சட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மண் பாத்திரத்திலையே ட்ரை பண்ணுங்கள். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மல் எண்ணெயில் கூட செய்யலாம். 1/2 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னையும் 1 கப் போல் நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நாங்கள் இருக்க இந்த ஏரியாவில் சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்க, அதனால தான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்திலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு. பூண்டும் வெங்காயமும் நல்லா ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதோட விழுதை சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி குழம்பு வைக்கும்போதெல்லாம் நான் தக்காளி அரைச்சிட்டு தாங்க சேர்ப்பேன். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி மசால் பொடியோட கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். அவங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புல உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்தோன்னையுமே நான் 1 டீஸ்பூன் போல் வெள்ளை பொடி சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளைப்பொடி குழம்போட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூண்டு கார குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 கரண்டி குழம்பு இருந்தால் போதும், 1 சட்டி சோறு கூட சாப்பிட்லாம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.